பார்க்க போகிறது தேனியில் ஒரு ஆர்கிடெக்டுக்காக நம்ம பண்ண ஒரு பிசி பில்டு பற்றி தான் இந்த வீடியோவில். இந்த பிசி பில்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பெக்ஸ், அதோட ப்ரைஸ், அப்புறம் அந்த பிசி லூமியாவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறதையும் பார்க்கலாம். கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் ட்வின் 2A1F. இந்த கேஸில் ஃப்ரண்ட்டில் 2 கண்ட்ரோலபிள் ARGB ஃபேன்ஸும் ரியரில் ஒரு பிளாக் ஃபேனோட வரும். மதர் போர்ட் Gigabyte B760M கேமிங் AC DDR5. இந்த மதர் போர்டில் 2 RAM ஸ்லாட், 2 M.2 ஸ்லாட், அப்புறம் இன்பில்டாக ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்தோடு வந்துடும். இது ஒரு எக்ஸலண்ட்டான எல்லா ஃபீச்சரும் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் மதர் போர்டு. ப்ராசஸர் Intel Core i5 13600KF. இது ஒரு எக்ஸலண்ட்டான ஆல்ரவுண்டு ப்ராசஸர். எல்லா அப்ளிகேஷனையுமே ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸர் ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். இந்த ப்ராசஸர் கூட ஸ்டாக் கூலர் எதுவும் வராது. நீங்கள் ஒரு நல்ல கூலரை இந்த ப்ராசஸர் கூட பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். RAM Corsair 5200 MHz 32GB DDR5. 2 16GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டூயல் சேனலுக்காக. SSD Samsung 970 EVO Plus 500GB NVMe. ஸ்பீடு அண்ட் ரிலையபிலிட்டி ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னா சாம்சங் ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். நீங்கள் பிசி பில்டு பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் ரிலையபிள் பார்ட்ஸாக இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பிசி பில்டு பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் பிசி உங்கள் ஒர்க் ஃப்ளோவில் எந்த டீவியேஷனும் இல்லாமல் எந்த இஷ்யூவும் இல்லாமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் ரொம்ப ரிலையபிள் பார்ட்ஸாக இருக்கணும். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 650 watts 80+ பிராண்ட்ஸ். கூலர் மாஸ்டர் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிலையபிளான பவர் சப்ளை பிராண்ட். இந்த மாடல் 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். கூலர் மாஸ்டர் கோர் 240L ARGB. எனக்கு நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணணும், பட்ஜெட்குள்ளேயும் வேணும் அப்படின்னா இந்த கூலர் ஒரு நல்ல சாய்ஸ். கிராஃபிக் கார்டு NVIDIA RTX 4060 Ti 8GB. லூமியான், SketchUp, 3ds Max இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த கார்டு எக்ஸலண்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெண்டரிங் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹைரண்ட் கார்டு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரெண்டரிங் டைம் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4060 Ti 4060 விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், 4070 விட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். சிம்பிள். இப்போது இந்த பிசி லூமியாவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிசி பில்டு ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பிசியை சேஃபாக டோர் டெலிவரும் பண்ணி கொடுப்போம். தேங்க்ஸ். லூமியான் 12.5யோட 3rd எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் ஃபோட்டோ செட்டை ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 56 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே ஃபுல் ஃபோட்டோ செட்டை 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 3 minutes 31 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. லூமியான் 12.5யோட 7th எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் 30 FPSல ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 35 minutes 44 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு.